இப்போ டிவிக்கு ஒரு குழந்தை கட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த கட்சிக்குள்ளே மாவட்ட செயலர் பதவிக்கு அஜந்தா என்ற பெண் அங்கே முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மாற்று கட்சியே தாவேக்கா தான். என்ன இப்படி பேசுறீங்க? ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரே புனிதர், ஒரே ரட்சகர் யாருன்னா தலைவர் விஜய் அவர்கள் தான். பேசுறது ஒன்று, நடைமுறை இன்னொன்று. பாலின சமத்துவம் இருக்கா? முதல்ல ஒரு பெண் கோடி கணக்கில் இந்த கட்சிக்காக செலவு பண்ண அந்த நபர் தனக்கு கட்சியினுடைய பொறுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ செலவு பண்ண தப்பா, செலவு பண்ணாதான் பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது தப்பா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம், அரசியலுக்கெல்லாம் நாங்க தான் மாற்று அப்படின்னு எப்படி கூச்சமே இல்லாம போய் பேசுறீங்க? இப்போ எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய படத்துக்குள்ளே நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு லட்சிய புருஷனாக இருக்கணும், என்னுடைய பாடல்கள் எப்படி இருக்கணும், நான் பெண்களை எப்படி நடத்தணும், இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தார். இவருடைய படங்களை வச்சு நீங்கள் அந்த மாதிரி உதாரணம் சொல்ல முடியுமா? இவர் என்னமோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறார். இவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பதவி கொடுக்குறேன், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னவர் தானே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சியிலே இந்த அளவுக்கு ஊழல் இருக்கே, அப்போ இதை எதிர்த்து நீங்கள் எங்கே பேச போகிறீங்க? உங்கள் கட்சியை நோக்கி செங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்தார் இல்லையா, அவர் அப்படியே மேலேருந்து குதிச்சாரா? ஏன்னா இளைஞர்களை இவர் தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? அதை சொல்லுங்க. எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும், அது தெரியுமா? இப்போ பாஜக சொல்லி தான் அவங்க ஆடுறாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா, வெளிப்படையா அதுதான். ஆனால் இதை நீங்கள் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மக்கள் தானே போகிறாங்க. நிச்சயமாக மக்கள் காரணம் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, மகாபலிபுரத்தை கூப்பிட்டு மக்களை சந்திச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு சொல்கிறேன். மக்கள் ஏன் போகணும்னு கேட்குறேன். இதில் எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒருத்தரை இழந்திருக்கேன். குறைந்தபட்சம் இந்த பணம் கிடைச்சாவது எனக்கு ஏதாவது ஒரு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் அதற்காக போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கருத்து கணிப்புகள் எல்லாமே என்ன சொல்லுது? திமுக அதுக்கப்புறம் தாவேக்கா தானே சொல்லப்பட்டது. உளவியெல்லாம் அவங்கள டியூன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கருத்து கணிப்புன்றாங்க. அது கருத்து கணிப்பே கிடையாது, அது கருத்து திணிப்பு தான். ஒரு தொகுதியிலும் நிற்க வைப்பதற்கான வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? சொல்லலாம். ரெபல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் மேம். இப்போ டிவிக்கு ஒரு குழந்தை கட்சி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வளர்ந்த கட்சியை என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் செஞ்சும் தீய சக்தி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே பெரிய உட்பூசல் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மாவட்ட செயலர் பதவிக்கு ஒரு பெண் அஜந்தா என்ற பெண் அங்கே முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க. நான் அந்த கட்சிக்காக உழைச்சேன், ஆனால் என்னை தலைவரை பார்க்க கூட விடலை, விஜயை பார்க்க கூட விடலை, அந்த மாதிரிலாம் ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் கட்சியை ஆரம்பிக்கவே இல்லை, ஒரு தேர்தலை கூட களம் காணலை. அந்த சூழ்நிலையில் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை அது பார்க்குது அப்படின்னா எப்படி மக்கள் பிரச்சனையை அவங்க சரியாக சந்திப்பாங்களா? தமிழக மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு கட்சியாக அது இருக்குமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மாற்று கட்சியே தாவேக்கா தான். என்ன இப்படி பேசுகிறீங்க? ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரே புனிதர், ஒரே ரட்சகர் யாருன்னா தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிடுச்சா? பேசுறது ஒன்று, நடைமுறை இன்னொன்று. நீங்கள் தான் புனிதர், நீங்கள் தான் ஊழலை ஒழிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறீங்களே, அப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், பாலின சமத்துவம் இருக்கா? முதல்ல ஒரு பெண் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்களாம். கோடிக்கணக்கில் இந்த கட்சிக்காக செலவு பண்ண அந்த நபர் தனக்கு கட்சியினுடைய பொறுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ செலவு பண்ண தப்பா, செலவு பண்ணாதான் பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது தப்பா? ரெண்டுமே தப்பு. அப்போ ரெண்டுத்தையுமே உங்கள் கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம், அரசியலுக்கெல்லாம் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு எப்படி கூச்சமே இல்லாமல் போய் பேசுகிறீங்க? குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட மக்களினுடைய பிரச்சனை என்னன்னாவது கேட்டிருக்கீங்களா? அவங்க பக்கத்தில் நின்று தோளோட தோல் உரசிருக்கீங்களா? அவங்களோட கை கொடுத்துருக்கீங்களா? இல்லை, எல்லா பிரச்சனைக்குமே இங்கே வாய் திறக்கிறதே கிடையாது. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆணவ கொலையாக இருக்கட்டும், எதுக்குமே வாய் திறக்கிறதே இல்லை, அமைதியாகவே. ஏன்னா எல்லா ஓட்டுகளும் சிதறும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல, எதுக்குமே வாய் திறக்கிறதே கிடையாது.
எதுக்கு வாய் திறப்பார் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது இதை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன். இப்போது நான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினேன் அப்படின்னா பெரும்பான்மையினுடைய ஓட்டு கிடைக்காது, இல்லை பெரும்பான்மையினருக்கு ஆதரவாக பேசினேன் அப்படின்னா சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைக்காது. இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்காரு. யார் இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நாங்கள் தான் சமூக நீதி, என்னுடைய கொள்கை வந்து பெரியாருடைய கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ஆணவ படுகொலை நடந்தப்போ பேசணுமா பேசக்கூடாதா? சும்மா வாயை திறந்தாவது ஏதாவது ஒன்றாவது சொல்லிட்டு போங்க. ஆமாம் சரின்னு சொல்லுங்கள், இல்லை தப்புன்னாவது சொல்லுங்கள், எதையாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. அப்போது எதையுமே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னை மட்டும் கொண்டு போய் நீங்கள் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவோ பெரிய அயோக்கியத்தனம்ல. நான் மக்களுக்காக எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் எனக்கான நன்மையை மட்டும் செய்யணும். அதுலேயும் சில பேர்லாம் சொல்கிறாங்க, வீட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா விஷம் வச்சு கொண்டுடுவேன், எல்லாரையும் விஷம் வச்சு கொண்டுடுவேன். ஐயோ எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னே தெரியல. நம்ம எவ்வளோ வந்துட்டு ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதி பூங்கா அப்படின்வாங்க. ஆன்மீகமும் பக்தியும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதெல்லாம் ஒரு ஃபேண்டசியாகவே அவங்க பேசுகிறாங்க, ஒரு ஃபேண்டசிக்காகவே பேசுகிறாங்க பாருங்க. அப்போது எவ்வளவு தவறாக வழி நடத்தப்பட்டிருக்காங்க. நம்ம சினிமா துறையிலேருந்து அரசியல் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை, ஆனால் சினிமா துறையிலேருந்து அரசியல் பக்கம் வந்தவங்க என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படத்துக்குள்ளே நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு லட்சிய புருஷனாக இருக்கணும், என்னுடைய பாடல்கள் எப்படி இருக்கணும், நான் பெண்களை எப்படி நடத்தணும், இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தார். இவருடைய படங்களை வச்சு நீங்கள் அந்த மாதிரி உதாரணம் சொல்ல முடியுமா? சமீபத்தில் வந்த படத்தை கூட எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா? பெண்கள் எப்படியாக நடத்தப்படுகின்றார்கள். இவர் என்னமோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறார். இவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பதவி கொடுக்குறேன், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னவர் தானே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி. இதை எதிர்த்து முதல்ல நீங்கள் வெளியில் கூட வேணாம், உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்காவது நீங்கள் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தீங்களா? இப்போ இப்படியான ஒரு சூழலில் எப்படி வந்து மக்கள் நம்புவாங்க? மக்கள் ஒரு நாளும் நம்பவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் வேறு குழந்தை கட்சின்னு சொன்னீங்க. குழந்தை கட்சி இல்லை, இது சதி கோட்பாடு கட்சி. அதனால் இவங்கள யாரோ கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. அந்த யாரோ அப்படின்றது யாருன்னா என்னுடைய கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரிலாம் சொல்கிறார் இல்லையா, அப்படியான ஒரு இதுவே இல்லை. சும்மா அந்த மாதிரி பேசி இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவர் எச்ராஜோட வாயாதான் வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாரு. நிச்சயமா. ஏன்னா இப்போ பேசும்போது கூட திமுக வந்துட்டு நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ஒரு கட்சி அரசியலுக்கு வருது அப்படின்னா தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சனம் செய்ய வேண்டும், சரி. ஆனால் எதுக்காகங்க விமர்சனம் பண்ணுறீங்க? அந்த கட்சியினுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை, ஆனால் அந்த கட்சியை மட்டும் நான் விமர்சனம் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து ஊழலில் நிறைஞ்சிருக்கு, அதில் வந்து வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சியிலே இந்த அளவுக்கு ஊழல் இருக்கே, அப்போ இதை எதிர்த்து நீங்கள் எங்கே பேச போகிறீங்க? உங்கள் கட்சியை நோக்கி செங்கோட்டையன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்தார் இல்லையா, அவர் அப்படியே மேலேருந்து குதிச்சாரா? அதையாவது சொல்லுங்கள். அவர் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போது இவர்கள் யாரோ சொன்ன ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசியல் களத்திலே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. யாரடா என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த 26 தேர்தலுக்கு அப்புறமா கட்சின்னு ஒன்று இருக்கா, தலைவர்னு உண்டா அப்படின்றத தேடி தான் பார்க்கணும். நான் என்ன மத நல்லிணக்கம் அப்படின்றார். மத நல்லிணக்கத்தில் கிறிஸ்தவ பண்டிகையை நீ ஏன் கொண்டாடிட்டு இருக்க? மதச்சார்பற்ற நிலை அப்படின்னு சொன்னால் ஒரு பண்டிகையை, ஒரு கடவுளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பண்டிகையை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? பதில் சொல்லுங்கள். அதாவது ஒரு ஒளி வந்தது போல இவர் வந்துட்டு 26க்கான ஒரு ஒளி அப்படின்னா அப்போ அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? சமணர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? சீக்கியர்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்னா கிறிஸ்தவர்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களை நோக்கி, ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி வந்து மத நல்லிணக்கமாக மாறும்? அதுலேயும் அந்த கதையை வேற ஒன்று சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த கதையை சொல்லும்போது அந்த கதையில் இருக்கக்கூடிய ஜோசப்பே நான் தானடா அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் சொல்கிறார். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரியாக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மத நல்லிணக்கம்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும். நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னாலேயே இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என் பக்கத்தில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவ்வளோ பேசினார் இல்லையா, இவரை பற்றிய விமர்சனம் ஒரு பாதிரியார்கிட்ட இருந்து வந்தது. ஆமாம்,
ஏன் வந்தது? அந்த பாதிரியார் எவ்வளோ உள்ள ஆதங்கத்தோடு சொல்கிறார் பாருங்கள். வெளிநாடுகள் எல்லாம் பிள்ளைகளை போயிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், நான் வந்து அறிவியல் சார்ந்து படிக்க போகிறேன், தொழில்நுட்பம் சார்ந்து போக போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் பிள்ளைகள் வந்து சினிமா நோக்கி, விஜய் நோக்கி இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கொந்தளித்து பேசுகிறாரு. அவருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் என்ன சண்டை? ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்டை இவர் வாங்கிட்டாரா, இல்லை இவங்க வீட்டை அவர் வாங்கிட்டாரா? ஒன்றுமே இல்லை. அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். ஆனால் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இளைஞர்களை இவர் இன்னைக்கு தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒருத்தருக்காவது, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? அதை சொல்லுங்க. எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும்? அது தெரியுமா? அந்த மாதிரி எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் தலைவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான், 30 ஜெயிச்சிருவான், நான் என்னமோ ஏலம் விடுற கணக்கில் இப்படி வந்து தொகுதிகளை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு கோஷ்டியாக அங்கே பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. புசி ஆனந்த் அவர்கள் ஒரு கோஷ்டி, ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு கோஷ்டி, அடுத்தது செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு கோஷ்டி, இப்போ புதுசாக நாஞ்சில் சம்பத்தையா அவர்கள் அது ஒரு கோஷ்டி. அவர் எங்கன்னே தெரியலங்க. அவர் பாவம் என்னை கை விட்டுட்டாங்க, என்னை தவிக்க விட்டுட்டாங்க, எனக்கு முக்கியத்துவம் இல்லை, இப்படியெல்லாம் சொன்னார். சரி, தாவேக்காவில் போனோடனே அப்படியே உச்சத்தில் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு தேனா எங்கே இருக்காருன்னே தெரியல. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இதை வச்சு தான் நம்ம பார்க்கும் பொழுது இவங்க எதை நோக்கி போகிறாங்க, இவங்கள பின்னாடி இருந்து இயக்குது யார்? பொம்மலாட்டம் பார்த்துருப்பீங்க, மேலே இருந்து கயிறு இருக்கும் பாருங்கள். யார் அந்த இதை வந்து ஆட்டுறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கயிறு வழியாகத்தான் இந்த பொம்மைகள் ஆடும். அந்த மாதிரி மேலே ஒன்றியத்திலேருந்து ஒரு கயிறு இருக்குங்க, அந்த கயிறில் இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக சொல்லி தான் இவங்க ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா, வெளிப்படையாக அதுதான். இப்போ வந்து ஒரு நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு பார்க்கப்படுவோர் தமிழ்நாட்டில் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இப்போ போய் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த 25 கடைசி ஜோக் இதுதான் நினைக்கிறேன் நான். எது நடு நிலைமையாளராக? இதுக்கெல்லாம் முதல்ல பொருள் தெரியுமா அவங்களுக்கு? ஒரு பத்திரிகையாளன் அப்படின்றது எப்படி? பாரதிதாசன் தான் சொல்லுவார், இந்த காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் போல. ஏன் சூரியன் சொல்கிறோன்னா, சூரியன் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க எப்போல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு பண நெருக்கடி இருக்கோ, எப்போல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆதாயம் தேவைப்படுதோ, அப்போல்லாம் யாரை போய் நம்ம பிளாக்மெயில் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசுறது. அது சினிமா கூப்பிட்டுருக்காங்க, தாவேக்கால தானே கூப்பிட்டுருக்காங்க இவரை. சரி, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அன்னைக்கு இரவு போல ஒரு சதி கோட்பாடை வெளியில் பரப்பியது யார்? இவங்களே தானே. இவங்க பரப்புனதுனால அதற்கான சன்மானம், நம்ம பண்ணதுக்கு அபிமானம், அதாவது ஒரு இதுவாக சொல்லுவோம் இல்லையா, ஊழியம், தொண்டூழியம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு என்ன அப்படின்னா அதற்கான ஒரு சன்மானம் தான் இது. அதுலேயும் இவ்வளோ நல்ல ஒரு பத்திரிகையாளராக இருந்து நான் பின்னாடி ஒரு கால் வைக்கிறேன், பேக் ஸ்டெப் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். என்னால் முடியல. ஓரளவு சொல்லலாங்க, பொய்யாவேவா சொல்லிகிட்டு இருக்கிறது. இவங்க எதை வச்சு இவர்களினுடைய இந்த பத்திரிகை துறை என்பது, இவர்களினுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது நியாயத்தோடு இருந்ததுன்னு சொல்லுங்கள். இவராகட்டும் அல்லது வந்து சவுக்கு சங்கர அவர்களாகட்டும், 2 பேரும் அவதூறுகளை பரப்புவதில் முன்னணி. பெண்களை பற்றியதாக இருந்தாலும் சரி, வேறு கட்சிகளை பற்றிய அவதூறாக இருந்தாலும் சரி, இதை பரப்புவதனுடைய பின்னணி என்னென்னா, அங்கேருந்து பெட்டி வரணும். அந்த பெட்டி வர்றதுக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க. அப்புறம் பெட்டி வந்ததுக்கப்புறமா அதுவே மாறிடும். எப்படி மாறும்னே தெரியாது. இந்த மேலே இருக்கிறது கீழே வர்ற மாதிரி, கீழே இருக்கிறது மேலே போகிற மாதிரின்னு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாரை நோக்கி ஒரு விமர்சனம் வச்சாங்களோ அவங்க திடீர்னு உயரத்துக்கு போயிடுவாங்க. யாரை வந்து ரொம்ப இழிவாக பேசுனாங்களோ அவங்க திடீர்னு மேலே வந்து நிற்பாங்க. இதைத்தான் இவங்க வந்து செய்கிறாங்களே தவிர, இதை வச்சு இப்போ நீங்கள் தாவேக்காவினுடைய கட்சியை இப்போ நீங்கள் ஈஸியாக கட்டமைச்சலாம். என்னென்னா, ஊழலுக்கு எதிரான கட்சி, சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி, மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய கட்சி, அப்புறம் பெண்ணிய சமத்துவத்தை, பாலின சமத்துவத்தை வந்து உறுதி செய்யக்கூடிய கட்சி. இப்போ இதில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார், ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார், ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார். இதில் இருந்த வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் இன்றைக்கி அந்த கட்சியை விட்டு வந்து திராவிட கட்சியோடு இணைந்து விட்டார். இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய
மாவட்ட செயலாளர் அளவில் இருக்கக்கூடிய அஜிதா அம்மையார் இன்னைக்கு முற்றுகை போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன புரிஞ்சிடுச்சா? அப்போ இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது? இந்த கட்சியை உண்மையிலேயே நடிகர் விஜய் அவர்கள் விருப்பத்தோடும் ஆசையோடும் தொடங்கினாரா? அப்படி தொடங்கியிருந்தால் இந்த அடிமட்ட நிலையிலேயே இவ்வளோ தவறுகள் நடப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கரூரில் இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமா கூட உண்மையிலேயே திமுகவே இந்த சதி பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கோங்க. இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதற்கு முதற் காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை நம்பி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறவங்க இறந்துருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? சரி, இவர் வந்தாலே கூட்டமாக கூடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பதிலாக ஆதவ அர்ஜுனா நின்று இருக்கலாமே. இல்லை, அவர் தான் அங்கே இருந்தாருன்னு சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனா அவர் தான் டெல்லி போயிட்டாரு. நான் அங்கே தானே நான் இங்கே 90 நாங்கள் அங்கே தான் இருந்தோம், எங்கள் கட்சி நிர்வாகிகள் அங்கே தானே இருந்தோம்னு சொல்கிறாரு. எப்படி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தாரா? ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா? எனக்கு தெரியல. அப்புறம் டெல்லிக்கு போனது யார்? இவர் தானே போயிருக்கிறார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் தானே டெல்லிக்கும் போயிருக்காரு. அதனால் அங்கே யாருமே இல்லை. அப்படியே பார்த்த உடனே பசங்க எதையாவது உடச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் திப்பு 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 திப்புன்னு ஓடும். அந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க, ஒருத்தருமே இல்லை. அதுக்கப்புறமா துக்கம் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வீடுகளுக்கு கூட போகாமல் எங்கேயோ ஒரு இடத்துல வர வச்சு கேட்டிங்களே, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் அவமானமால. ஒருத்தன் ஏற்கனவே பரிதவிச்சு இருக்கிறான், அவன்கிட்ட போய் அரவணைச்சு பார்ப்பீங்களா? அவனை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கே பார்ப்பீங்களா? ஆனால் இதை நீங்கள் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மக்கள் தானே போகிறாங்க. மக்கள் போகிறாங்க, ஆனால் மக்களை வேணும்ட்டே அங்கே ஒரு தேக்க நிலையில் அடைய வச்சது யார்? அவங்க பாவம். இவர் வண்டியில் வரும்பொழுது லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது. இவர் மட்டும் லைட்டை போட்டு வந்திருந்தாருன்னா அங்கேயே ஒரு இடத்துல அவன் பாட்டுக்கு செல்ஃபி எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அதே போல் அந்த வண்டி வந்தது இல்லையா, அந்த வண்டியில் ஆஃப் பண்ணதுனால தான் அந்த கூட்டம் அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் சொன்ன நேரம் என்ன? சூரியன் இருக்கிற நேரம். இவர் வந்த யார் காரணம்? அதுக்கும் மக்கள் தான் காரணமா? நிச்சயமாக மக்கள் காரணம் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, மகாபலிபுரத்தை கூப்பிட்டு மக்களை சந்திச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு சொல்கிறேன். மக்கள் ஏன் போகணும்னு கேட்குறேன். மக்கள் 20 லட்சம் கொடுக்கறதாக அந்த இழப்பீட்டு தொகை ஏற்கனவே நான் இதில் எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்திருக்கேன். குறைந்தபட்சம் இந்த பணம் கிடைச்சாவது எனக்கு ஏதாவது ஒரு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நான் அந்தளவுக்கு பின்தங்கி இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் அதற்காக போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, அதையும் தாண்டி இவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி அப்படியான ஒரு வழிகாட்டுதலில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி மீடியா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு இடமா மாறி இருக்கு. அதனால் அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அந்த இழப்பீட்டுக்காக வந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு இழப்பு அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். அதுலேயும் அவங்க வருமானம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களால தான் அந்த குடும்பமே காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். அவங்கள இழந்துருச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். அப்படிப்பான ஒரு நபர்கள் சரி இந்த இழப்பீடாவது நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் அவங்களே நிர்பந்தித்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம இப்போ நல்லாவே பார்த்தோம். அந்த இழப்பீடு நடந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, அதாவது கொஞ்சம் கூட அவங்க ஒரு பாசப்பிணைப்பில் இல்லாதவங்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு கண் துடைப்பு. ஒரு துக்கம் கேட்குறத போயிட்டு நான் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்து கேட்பேன் அப்படின்றத இது வரைக்கும் வரலாற்றிலேயே நடந்ததே கிடையாது. நம்மளும் எத்தனையோ அரசியலை பார்த்துட்ருக்கோம். வர வர அந்த கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையாக இந்த அரசியல் என்பது மலினப்பட்டு கிடக்குது. ஆனால் கருத்து கணிப்புகள் எல்லாமே என்ன சொல்லுது? திமுக அதுக்கப்புறமே தாவேக்கா தானே சொல்லப்பட்டு வருது. சரி, அந்த கருத்து கணிப்புக்கு யார் பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால் கருத்து கணிப்பு இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் கருத்து கணிப்பு வேறு மாதிரியாக இருந்தது. வெற்றி எப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற பேரை இனிமேல் நம்ம மாற்றிக்கணும். கருத்து திணிப்பு. ஏன்னா மக்கள்கிட்ட உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலை உண்டாக்குறாங்க. என்னென்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க, நான் ஏங்க தோக்கிறதுல போய் குத்திட்டு வரணும், நான் ஜெயிக்கிறதுல போய் குத்துறேன் அப்படின்னு குத்துறதுக்காகத்தான் உளவியலாக அவங்கள டியூன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கருத்து கணிப்புன்றாங்க. அது கருத்து கணிப்பே கிடையாது, அது கருத்து திணிப்பு தான். எதை வச்சு தாவேக்கா திமுகவுக்கு 2வது இடத்துல வரும்னு சொல்கிறாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? ஒரு தொகுதியிலையும் எத்தனை தொகுதி இருக்குன்றே முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஒரு தொகுதியிலும் நிற்க வைப்பதற்கான வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? சொல்லலாம், இதில் மதுரையில் விஜய், கோயம்புத்தூரில் விஜய் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்தந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு செல்வாக்கு இருக்கா? அடுத்தது, இவங்க தேர்தலை சந்திச்சாங்கன்னா இவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கும்? தெரியாது. கிணத்துல போட்ட கல்லு தான், அது எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்படி இருக்கும் பொழுதே திமுகவுக்கு அடுத்ததாக தாவேகா வரும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பணம் வாங்காமல் சொல்லியிருப்பாங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், எத்தனை அனுபவங்களை பார்த்துருப்பீங்க. அதனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாபி ஓடிட்டுருக்கு. அந்த லாபியின் வழியாக திமுகவுக்கு வந்துட்டு எதிரான ஒரு நரேஷனை தான் தொடர்ச்சியாக செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய இதுவாக பிம்பமாக மாறி இருக்கு. என்னென்னா, இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, கல்வியாளர்கள் மத்தியிலும் சரி, முற்போக்கு சிந்தனையாளர்கள் மத்தியிலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா பல்வேறு இடங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை உள்ளே அணுகி கொண்டு அதற்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும்? கடன் வாங்கிட்டாங்கன்றாங்க, ஒரு பக்கம் தேர்தலுக்காகத்தான் லேப்டாப் கொடுக்குறாங்கன்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி களத்தில் நிற்கக்கூடியதாக மாறி இருக்குன்னா அப்போ அவ்வளோ பெரிய கட்டமைப்போடு இருக்குது. இதை பார்க்க முடியாமல், இதை சகிச்சிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி பல பேரை பலவேறு பெயர்களோட கீழே இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. நேர்காணல் பங்கு கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி.